தன் பசிக்கு பிறரின் பசியாற்றுகிறால் சூழ்நிலையால் சிக்கித் தவிக்கும் விலை மாது. ஒருவரிடம் இருப்பதை மட்டும் பார்க்காமல் இல்லாததையும் பார்க்க தோன்றிவிட்டால் அவர்கள் மீது பொறாமை எண்ணம் வரவே வராது. துணிக்கடைனா புது புது டிசைனில் சேலை வர்றதும், வாழ்க்கைனா புது புது டிசைனில் பிரச்சனை வர்றதும் சகஜம் தானே. ஒரு உண்மையை சொல்ல மறுக்கின்ற பொழுது 1000 பொய்களை அழைத்து வர வேண்டியது இருக்கிறது. உங்கள் கோபங்கள், உங்கள் கஷ்டங்கள், உங்கள் வருத்தங்கள், உங்கள் நேர விரயம் இதெல்லாம் என்னத்தை பண்ணிட்டு போகுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அடைய போகிற வெற்றியை வெகு தூரம் தள்ளிக்கொண்டே வச்சிடும், அவ்வளோதான். மனுஷன் தொப்பையோடு இருந்தால் பரவாயில்ல, அது ஒன்றும் பெரிய தவறே இல்லை. ஆனால் மனசில் குப்பையோடு மட்டும்தான் இருக்கவே. வாஸ்துப்படி ஒரு தோட்டத்தில் கிணறு அமைக்கணும் அல்லது தண்ணி தொட்டி அமைக்கணும் அப்படின்னா, அதாவது கீழ்நிலை தொட்டி இந்த மாதிரி அமைக்கணும் அப்படின்னா, அது வடகிழக்கு மூலையில் தான் மட்டும்தான் ஆரம்பிக்கணும். அது வடகிழக்கு கிழக்குலேயோ அல்லது வடகிழக்கு வடக்குலேயோ அல்லது கிழக்கு மத்தியிலோ அல்லது வடக்கு மத்தியிலோ கூட வச்சுக்கலாம். எக்காரணம் கொண்டும் தென்கிழக்கு மூலையிலேயோ அல்லது வடமேற்கு மூலையிலேயோ அல்லது தென்மேற்கு மூலையிலேயோ வைத்து விடக்கூடாது. மிகப்பெரிய தவறுகளை உண்டு பண்ணும். மிகச்சிறந்த பக்குவம் எது அப்படின்னா, இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு வருத்தப்படுறதை விட்டுட்டு இவங்கெல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி கடந்து செல்வது தான் மிகச்சிறந்த பக்குவம். இந்த கலியுகத்தில் யாரையுமே பாவம் பாவம்னு சொல்லாதீங்க, பாவம் பார்க்காதீங்க. அப்படி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை ஒரு நாள் பாவம் பார்க்குறதுக்கு சூழ்நிலை அமைச்சிடும். ஏன்னா அவரவர்கள் செய்த வினைக்குத்தான் அந்த அனுபவத்தை, அந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கஷ்டத்தை அனுபவித்து முடித்த பிறகுதான் அவர்கள் அடுத்த நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். அதை நாம் தடுக்கும் பொழுது அந்த கஷ்டங்கள் நமக்கு வருவதற்கு வெகு நேரம் நீடிக்காது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசியுங்கள், வாழ்வு இனிதாகும். இந்த வாழ்க்கை மேலே நமக்கு எப்போ கோபம் வரும்னா, நமக்கு அந்த வாழ்க்கையை வாழ தெரியாத போது தான் கோபம் வரும். எதையும் எவரையும் நம்ம கையாள தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா யார் மீதும் எதன் மீதும் கோபம் வரவே வராது. வாஸ்துப்படி ஒரு வீட்டில் 4 மூலையுமே முக்கியம். 4 மூலையில் எந்த மூலையுமே தவிர்க்க முடியாது தான். இருந்தாலும் நம்ம இந்த உடம்பு ஆரோக்கியமாக, உயிரும் ஆரோக்கியமாக உயிர்ப்புடன் இருக்கணும் அப்படின்னா உணவு பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உணவை தயாரிக்கக்கூடிய இடமான அக்னி மூலை ஒரு 10க்கு 10 ரூமாவது மினிமம் இருக்கணும். அந்த ரூமை விசாலமாக இருக்கணும், காத்தோட்டமாக இருக்கணும். ஒரு இறுக்கமான மனநிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அந்த ரூம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய எல்லாருமே ஒரு இறுக்கமான மனநிலை தான் இருப்பாங்க. அதாவது எல்லாம் இருந்து ஒரு இல்லாத நிலைமையிலே இருப்பாங்க. தயவுசெய்து பெட்ரூமுக்கு, ஹாலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த சமையல் ரூமுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, அந்த சமையல் பண்ணக்கூடிய பெண்மணிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, அவர்கள் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ரூமை அமைப்பது மிக மிக நல்லது. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ரிஸ்க் எது அப்படின்னா, நீங்கள் எதுக்குமே யோசனை பண்ணிட்டு ரிஸ்க் எடுக்காமல் இருப்பது தான். ஒரு வீட்டில் சாமி போட்ட மாட்டுறதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. அது அதாவது பூஜை ரூமு. அந்த பூஜை ரூம் மட்டும்தான் சாமி போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை விடுத்துட்டு வாசப்படிக்கு மேலே மாட்டுறது, சமையல் ரூமில் வைக்கிறது, பெட்ரூமில் வைக்கிறது, இதையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக தென்மேற்கு மூலையில் சாமி போட்டோ வச்சு விளக்கு பற்ற வைக்கிறது மிகப்பெரிய தவறு. நமக்கு பிடிக்காத உணவை தொட்டு கூட பார்க்குறது இல்லை. அப்புறம் எதுக்கு பிடிக்காத விஷயங்களை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டு வாழ்க்கையை நம்ம தொலைக்கணும்? ரசிக்க தெரியாதவர்களுக்கு கிடைத்த வாழ்வும் ருசிக்க தெரியாதவர்களுக்கு கிடைத்த உணவும் வீணே. வாஸ்துப்படி நம்ம இருக்கிற வீடு தவறாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, எந்த வீடாக இருந்தாலும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தயவுசெய்து அந்த வீட்டை நினச்சி புலம்பாதீங்க. எப்போ பார்த்தாலும் அதை நினச்சி இந்த வீட்டுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த வீடு அந்த வீட்டை விட்டு உங்களை வெளியே அனுப்பாது. அதனால் இயற்கை நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க தான் இந்த வீட்டை நம்ம கொடுத்துருக்குது அப்படின்னு நினச்சிக்கங்க. இந்த வீட்டுக்கு மனப்பூர்வமாக நன்றி சொல்லுங்கள். நீங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல வீட்டுக்கு சீக்கிரமாக வழி அனுப்பி வைக்கும் அந்த வீடு. வாஸ்துப்படி ஒரு வீட்டுக்கு மேல்நிலை தொட்டி வைக்கணும் அப்படின்னா அது தென்மேற்கு மூலையில் மட்டும்தான் வைக்கணும். எக்காரணம் கொண்டும் தென்கிழக்கு மூலையிலையோ வடமேற்கு மூலையிலையோ வச்சு விடக்கூடாது. அது பெண்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அடுத்ததாக வடகிழக்கு மூலையில் வச்சா அப்படின்னா ஆண்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். தயவுசெய்து இடம் இல்லை யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லி தவறான இடத்துல வச்சுக்காதீங்க.
கோபக்கார கணவனுக்கு அமைதியான மனைவியும், பிடிவாதக்காரமான மனைவிக்கு அமைதியான கணவனும் அமைவது இறைவனின் திருவிளையாடலே. அங்கங்களை மறைப்பதற்காக ஆடைகள் வந்தது போய் இன்று நவநாகரிக உலகில் அங்கங்களை தெரியப்படுத்துவதற்காகவே உபயோகப்படுத்தப்படுகின்றன நிறைய இடத்தில். வாஸ்துபடி ஒரு வீட்டுக்கு ஜன்னல்களின் எண்ணிக்கை அவசியமா? ஒத்தப்படையாக இருக்குமா, ரெட்டப்படையாக இருக்குமா? தாராளமாக எத்தனை படையாக வேணாலும் இருக்கலாம். இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் போதுமானது. நீச்சத்தில் மட்டும் இல்லாமல் பார்த்துக்குங்க. மற்றபடி நீங்கள் ஒத்தப்படையிலையும் வச்சுக்கலாம், ரெட்டப்படையிலையும் வச்சுக்கலாம். வாஸ்துல ஒரு வீடு அமைக்கணும் அப்படின்னா குடும்பத் தலைவர் எந்த ராசியோ அந்த ராசிக்கு தகுந்த மாதிரி வாசல் அமைக்கணுங்கிறது மிகப்பெரிய தவறு. ஏன்னா ஒரு வீட்டில் 4 பேர் 5 பேர் எத்தனையோ பேர் 3 பேர்லாம் மினிமம் இருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாசல் வச்சு வீட்டை அமைக்க முடியாது. இதில் ஒரு சிலர் என்ன குடும்பத் தலைவருக்கு எது முக்கியமோ அதுதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் மிகப்பெரிய தவறு. வாஸ்துங்கிறது ஒரு சயின்ஸு. எது எங்கெங்கே இருக்கணுமோ அது அங்கே இருந்தால் போதுமானது தான். அப்போ குடும்பத் தலைவருக்கு மட்டும் சரியாக இருந்தால் மற்றவங்களுக்கு தவறாக இருந்தால் அது தவறு இல்லையா? அதனால் 4 திசையிலையும் வாசல் வச்சுக்கலாம். பட் 4 திசையும் உச்ச வாசலாக இருந்தால் போதுமானது. வாஸ்துப்படி ஒரு வீட்டுக்கு ஈபி லைன், அதாவது மெயின் லைன்லேருந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஈபி லைன் முக்கியமான மெயின் பாக்ஸ், அதை பார்த்திங்கன்னா தென்கிழக்கு மூலையிலேயே வடமேற்கு மூலையிலேயே தாராளமாக வைத்துக்கொள்ளலாம். எக்காரணம் கொண்டு வடகிழக்கு மூலையும் தென்மேற்கு மூலையும் வரக்கூடாது. தயங்கும் மனங்கள் ஒருபோதும் தனது இலக்கை அடைவதே இல்லை. வாஸ்துப்படி ஒரு வீட்டில் தரைத்தளத்தில் டைல்ஸ் போடலாமா, சிமெண்ட் தரை வைக்கலாமா, மொசைக் தரை வைக்கலாமா, இல்லை கிரானைட் போடலாமா, இல்லை மார்பிள்ஸ் போடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா சிமெண்ட் தரை தான் பெஸ்ட்டு. பட் இந்த காலத்தில் அது சாத்தியப்படாது. மொசைக் தரையும் பெஸ்ட்டு, அதுவும் இந்த காலத்தில் சாத்தியப்படாது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா டைல்ஸு மேட் ஃபினிஷிங் மாதிரி போட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். மற்றபடி கிரானைட்டு மார்பிள் எல்லாம் போட்டிங்கன்னா கால் வலி நிச்சயமாக வந்துடும். வாஸ்துல ஒரு வாடகை வீடு தவறாக இருக்குது, அந்த வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு மாற போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டிலேருந்து தெற்க போகக்கூடாது, மேற்க போகக்கூடாது, வடக்குலையும் கிழக்குலையும் மட்டும்தான் போகணுங்கிறது தவறான கருத்து மக்களிடையே இருக்கிறது. இது மிகப்பெரிய தவறு. இதனால் எந்தவித பாதிப்பும் ஆக போகிறதில்லை. நீங்கள் ஒரு வாடகை வீட்டிலேருந்து 4 பக்கமும் எந்த பக்கம் இருந்தாலும் போகலாம். பட் நல்ல வீடாக இருந்தால் மட்டும்தான் ஓகே. அதே சமயத்தில் நீ சொந்த வீடாக இருந்து தெற்க நமக்கு ஒரு காலி இடம் கிடைக்குது, மேற்க ஒரு காலி இடம் கிடைக்குது, அதாவது வீட்டுக்கு தொட்ட மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது தவறே ஒழிய, நீ சொந்த வீடாக இருந்தாலும் அந்த வீட்டை விட்டு போட்டு வேறு எங்கே போகிறதா இருந்தாலும் எந்த பக்கமாக இருந்தாலும் தாராளமாக போகலாம். தயவுசெய்து தவறான கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு தவறாக வாழ்ந்திட வேண்டாம். நன்றி. வாஸ்துல சில முக்கியமான விஷயங்களை தான் பார்க்கணுமே தவிர அதை விடுத்துட்டு ஆயாதி குழிக்கணக்கு, மனையடி கணக்கு இதையெல்லாம் பார்த்துட்டு மிகப்பெரிய தவறை தயவுசெய்து பண்ணிக்காதீங்க. ஆயாதி குழிக்கணக்கில் சிங்கமனை, யானை மனை, குதிரை மனை, இப்படி ஒவ்வொரு மனைன்னு சொல்லி ஒவ்வொரு மனைக்கும் இத்தனை ஆண்டு காலம் ஆயுள் காலம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அது உண்மையை போய் ரெண்டாவது வச்சுக்கோங்க. ஆயுட்காலம் அந்த பில்டிங்க்கு இருக்கும், ஆனால் அந்த வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு இருக்குதாங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை வகுத்தில் சுமந்தவளைங்க, உங்களை சுமந்தவளைங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு காரணம் காட்டியும் பட்டினி போட்டு விடாதீர்கள். அதற்கு பரிகாரம் எந்த மதத்திலும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் மிகச்சிறந்த நாட்களை அடைய வேணும்னா மிக மோசமான நாட்களை கடந்து தான் ஆக வேண்டும். வாஸ்துபடி ஒரு இடத்துல வீட்டை கட்டும்போது சதுரம் சிவகமாக கட்ட வேண்டும். தெருக்குத்து மிக முக்கியமாக பார்க்கணும். வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் மேற்கு தெற்கை விட அதிகமாக காலியிடம் இருக்க மாதிரி பார்த்து கொள்ளணும். காம்பவுண்டையும் பில்டிங்கையும் எக்காரணம் கொண்டு இணைச்சு பில்லர் போட்டக்கூடாது. இது மிகப்பெரிய தவறு. வடகிழக்கில் தண்ணி தொட்டி, தென்மேற்கில் ஓவர் டேங்க்கு, வாயு மூலையில் மட்டும்தான் செப்டி டேங்க் போடணும். எக்காரணம் கொண்டு தென்கிழக்குலேயோ கிழக்கு மத்தியிலையோ செப்டி டேங்க் போட்டால் அது மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கும். கார் நிப்பாட்டுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் போர்ட்டிகோ போடணும் அப்படின்னா வடக்கு பார்த்த இடம்னா வடக்கு ஃபுல்லாக போர்ட்டிகோ போட்டுக்கலாம். பட் காம்பவுண்டுக்கும் பில்டிங்க்கும் கேப் இருக்கணும். அதே மாதிரி கிழக்கு பக்கம் போட்டாலும் காம்பவுண்டுக்கும் பில்டிங்க்கும் அந்த சீட்டுக்கும் கேப் கம்பல்சரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சதுரம் செவமாக வீட்டு கட்டிட்டாலே ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும். இல்லாததை தேடுங்கள், தப்பே இல்லை. ஆனால் ஒருபோதும் இழந்ததை தேடாதீர்கள். அதனால் எந்தவித பிரயோஜனம் ஆகப்போவதில்லை. வாஸ்துப்படி ஒரு இடத்துல
ஒரு தவறான அமைப்பு இருக்குது. அதாவது முக்கோணமா இருக்குது. இல்ல ஈசான்ய மூலை இழுத்து இருக்குது. இல்ல ஏதோ ஒரு மூலை இழுத்து அந்த மூலைய மட்டும் கட் பண்ணி, ஒண்ணு கணவன் பேர்லயோ, இல்ல மனைவி பேர்லயோ மாத்தி எழுதிட்டா, அந்த இடத்த நம்ம சேர்ந்து புழங்கிட்டா, நமக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு கணவனோட இடம் சதுரமாவோ, செவ்வகமாவோ இருக்குது. அந்த எக்ஸ்டென்ஷன் ஆன இடம் மட்டும் மனைவி பேர்ல எழுதிட்டா, அது தனி பார்ட், இது தனி பார்ட் ஆயிக்குது. நம்ம 2 சேர்ந்து புழங்கிட்டா எந்தவித பாதிப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, மிகப்பெரிய தவறுகள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. தயவுசெய்து அந்த தவற பண்ணாதீங்க. ஏன்னா, கணவனும் மனைவியும் 2 பேரும் ஒண்ணு தான். இது 2 பேரும் ஒரே குடும்பத்தில தான் வாழப் போறீங்க. அப்ப அந்த எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக வேலை செய்யும். தயவுசெய்து இந்த தவற பண்ணாதீங்க. இது தோட்டமாகட்டும், இல்ல வேறு இடமாகட்டும், எந்த இடத்துலயும் இந்த மாரி தவறு பண்ணுவது மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கும். தயவுசெய்து இத பண்ணாதீங்க. துணிந்தவனிடம் சற்று பணிந்து தான் போகிறது வாழ்க்கை. யாரையுமே குறைத்து எடை போடாதீர்கள். ஏனென்றால் உங்கள் கண்கள் ஒன்றும் ஸ்கேல் அல்ல. வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலத்தில பிரச்சனைகள மட்டுமே சந்திச்சு கொண்டே இருக்கிறீங்கன்னா, கவலையே படாதீங்க. பிரச்சனை மேல பிரச்சனை வந்தாலும் அத பத்தியும் கவலையே படாதீங்க. பிரச்சனை எந்த ரூபத்தில வந்தாலும் அத பத்தியும் கவலைப்படாதீங்க. ஏன் அப்டின்னா, நீங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியை, மாற்றத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் அந்த பிரச்சனைகள் உங்களை வந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்ன அப்டின்னா, ஒரு காற்றுள்ள பந்த தண்ணிக்குள்ள அமுத்துனா எவ்வளவு அழுத்தத்தோட போகுமோ, அத விட்டா அத விட பல மடங்கு விஸ்வரூபம் எடுத்து அது வெளிய வரும். அதுபோல தான் நீங்க பிரச்சனைகள சந்திச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்க வளர்ச்சி வேற மாதிரி இருக்கும். நீங்க எந்த ஒரு இடத்துல பணிபுரிந்தாலும் உங்களுக்காக வேலை செஞ்சீங்க அப்படின்னா, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நிச்சயமாக ஓனர் ஆக முடியும். அதை தவிர்த்துவிட்டு ஓனருக்காக வேலை செஞ்சீங்க அப்படின்னா, நீங்க எப்பொழுதுமே ஏதோ ஒரு ஓனருக்கு கீழ ஒரு தொழிலாளியா தான் இருக்க முடியுமே ஒழிய, எப்பொழுதுமே ஓனர் ஆகறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. கற்பனை வாழ்க்கைக்கு நம்ம அடிமையாகி விட்டால், எதார்த்தமான வாழ்க்கை நமக்கு எரிச்சலைத்தான் தரும். இந்த உலகத்திலேயே உங்கள போல ஒரு அறிவாளி கிடையாது. உங்கள போல திறமைசாலி கிடையாது. உங்கள போல அழகான நபர் கிடையாது. உங்கள போல மனம் திறந்த நபர் கிடையாது. உங்கள போல ஒரு பெரிய மனிதர் கிடையாது. உங்கள போல ஒரு செல்வந்தர் கிடையாது. உங்கள போல நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க என்பதை நீங்க முழுசா நம்புங்க. இந்த உலகத்தில உங்களுக்கு நிகர் நீங்க மட்டுமே. அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் சாட்சி உங்களுக்கு உண்டு. இறைவன் ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டு. தரணியில் இருக்கும் தகரத்திற்கும் ஒரு விலை உண்டு. அதேபோல தரணியில் இருக்கும் தங்கத்திற்கும் ஒரு விலை உண்டு. அதேபோல தரணிக்கும் ஒரு விலை உண்டு. ஆனால் தரணியில் வசித்துக் கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு விலை மதிப்பு என்பதே கிடையவே கிடையாது. நீங்க எல்லாருமே விலை மதிக்க முடியாதவர்கள். நீங்க வாஸ்து உண்மையா, பொய்யா அப்படிங்கிறத நீங்க அறிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க இருக்கிற வீட்ல வடகிழக்கு மூலையில வெயிட் இல்லாம பார்த்துக்கங்க. அதாவது ஓவர் வெயிட் வைக்காம, முடிஞ்ச வரைக்கும் அந்த ரூம ஃப்ரீயா வச்சுட்டு, அந்த ரூம்ல இருக்கிற வடக்கின் ஜன்னல், கிழக்கு ஜன்னல் மட்டும் தொறந்து வச்சு பாருங்க. ஒரு 21 நாள் அதிகபட்சம். நீங்க நிச்சயமாக என்ன நடக்குங்கிறத நீங்களே உணரலாம். நன்றி. வாஸ்து என்பது ஒரு சயின்ஸு. அதாவது சூரியனுக்கு கீழ் வசிக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் அது பொருந்தும். இது மதம் சார்ந்தப்பட்ட விஷயம் அல்ல. இந்து மதமோ, கிறிஸ்துவ மதமோ, முஸ்லீம் மதமோ இது எதுக்கும் சம்மந்தப்பட்டது அல்ல. அனைவருக்குமே இது பொருந்தும். நீங்க பார்க்குறீங்க, பார்க்கல, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இல்லைங்கிறது 2வது பட்சம். ஆனா வாஸ்து அதன் வேலை செய்து கொண்டே தான் இருக்கும். செல்வம் நிலையானதல்ல என்பது நமக்கு தெரியும். அதுபோல செல்வாக்கும் நிலையானதல்ல என்பது அதுவும் நமக்கு தெரியும். அதுபோல ஆரோக்கியம் நிலையானதல்ல என்பது நமக்கு தெரியும். அதேபோல இந்த உறவுகளும் நிலையானதில்லை என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் இவைகளெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டே தான் இருப்போம். இதுதான் கர்மா என்பது. கர்ம வினைகளை மாற்ற முடியுமா? நிச்சயமாக மாற்ற முடியும். அதாவது முன்னோர்கள் செய்த கர்ம வினையை மாற்றுவது என்பது அவ்வளோ எளிதானதல்ல. நம்ம பெற்றோர்கள் செய்த கர்ம வினையை மாற்றுவதும் அதுவும் எளிதானதல்ல. அட்லீஸ்ட் நமது கர்ம வினைகளையாவது நம்மளால் நிச்சயமாக மாற்ற முடியும். ஏனென்றால் முன்னோர்கள் செய்த கர்ம வினையை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இதை அனுபவித்துவிட்டு புண்ணியங்களை முடிந்த வரைக்கும் செய்யும் பொழுது நமது சந்ததியினர் இந்த கர்ம வினையிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக அவர்கள் அடைவார்கள். அதை விடுத்துவிட்டு
எதேதோ பரிகாரம் பண்ணி கர்மாவை கழிக்கலாம் என்பது மிகப்பெரிய தவறு. அது எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து தான் கடந்து தான் போகணுமே தவிர, எஸ்கேப் ஆயிறவே முடியாது. எஸ்கேப் ஆனீங்க அப்படின்னா, அந்த கர்ம வினைகள் உங்கள் ஜெனரேஷனுக்கு கண்டிப்பாக தொடரும். வாஸ்துப்படி அத பக்காவா வீட்ட கட்டிட்டு, நமக்கு அதில எதுலயுமே மாற்றம் வரல. நமக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இல்ல ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா, தயவுசெய்து உங்களோட சொந்த வீடு, அதாவது பூர்வீக வீடு, அப்பா, அம்மா வாங்கின வீடோ, இல்ல தாத்தா வீடோ, இல்ல நீங்க முதல்ல வாங்கின விலைக்கு வாங்கின வீடோ, பழைய வீடு, அந்த வீடு சும்மா இருந்தாலோ, அல்லது யாராவது வாடகைக்கு விட்டிருந்தாலோ, அதுவும் பாதிப்பை கொடுக்கும். அப்போ வாஸ்து இந்த வீடு வாஸ்துப்படி பக்காவா கட்டிட்டு, வாஸ்து சரியில்லைன்னு சொல்றது மிகப்பெரிய தவறு. நீங்க அந்த பூர்வீக வீடு எவ்வளோக்கு எவ்வளோ வேலை செய்யுங்கிறத, நீங்க அந்த பூர்வீக வீட்ட ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அந்த பூர்வீக வீட்ட சரி செய்யும் பொழுது, நிச்சயமாக இந்த வீடு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு தாராளமாக வாரி வழங்கும். ஒரு வீட்டுக்கு காம்பவுண்டு எவ்வளோ அவசியம் அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு ஒரு கணவன் கட்ட தாலி எவ்வளோ அவசியமோ, அதே போல அந்த வீட்டுக்கு காம்பவுண்டு அவசியம். அந்த காம்பவுண்டு 4 பக்கமும் ஒரே அளவு இருந்தா தாராளமாக கட்டிக்கொள்ளலாம். எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஏற்றம் இறக்கமாக கட்டும் பொழுது அதில் கொஞ்சம் கவனம் தேவை. மேற்கிலும் தெற்குலேயும் ஒரு 5 அடியோ 6 அடியோ வைத்து கட்டிக்கொள்ளலாம். அதே போல் கிழக்குலேயும் வடக்குலேயும் மேற்கை விட ஒரு அடி கம்மியாவோ இல்லை சமமாகவோ கட்டிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. எக்காரணம் கொண்டு கிழக்கு உயரமாகவும் வடக்கு உயரமாகவும் மேற்கு பல்லவம் தெற்கு பல்லவம் கட்டிவிடக்கூடாது. இது மிகப்பெரிய தவறுகளை உண்டு பண்ணும். வார்த்தைகள் தரும் உற்சாகத்தை எந்த ஊக்கம் மருந்தும் கொடுத்துடாது. இந்த உலகத்தில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்ற உண்மையை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அடுத்தவங்களுக்காக வாழ்றதை விட்டுட்டு நமக்காக நிம்மதியாக நித்தமும் வாழ்வோம். ஆசையும் ஏக்கமும் ஒருபோதும் செல்வத்தை சேர்க்காது. உழைப்பு மட்டுமே செல்வத்தை சேர்க்கும். ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டிட்டு போனால் சில நிமிடங்களையும் சில பணங்களையும் வேணால் மிச்சப்படுத்தலாம். ஆனால் அதே ஃபோனை வண்டி நிப்பாட்டி ஃபோன் பேசினா நம்ம வாழ்க்கையவே மிச்சப்படுத்தும். சோதனைகளை கடந்து வருவதற்கு முன் சோதனைகள் தந்தவர்களையும் கடந்து வந்து விடுங்கள். அதுதான் நமது நிம்மதிக்கு மிகவும் நல்லது. வாஸ்துப்படி வடகிழக்கு மூலை இழுத்தா நல்லதுன்னு சொல்லிட்டு அறகுற வாசனை சொல்கிறத கேட்டுட்டு ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலை மட்டும் இழுத்து போட்டிக்க போட்டு 2 பில்லரையும் வச்சு அக்னிமலை கட் பண்ணி அல்லது வாயுமலை கட் பண்ணி போட்டிக்க போட்டாங்க. இது மிகப்பெரிய தவறு. ஏன் அப்படின்னா வடகிழக்கில் வெயிட்டு. இது சாதாரண விஷயம் அல்ல. தயவுசெய்து இந்த தவறை பண்ணாதீங்க. இது என்ன பாதிப்பு உண்டு பண்ணும் அப்படின்னா, அந்த வீட்டின் குடும்பத் தலைவர் அல்லது மூத்த மகன் அல்லது மூத்த மருமகன், இவங்க 3 பேர்த்துல யாரோ ஒருத்தரை கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணியே தீரும். உலகத்திலேயே பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக, அதுவும் குறிப்பாக 100% பாதுகாப்பாக இருந்த இடம் எதுன்னா தாயின் கருவறை மட்டுமே. கட்டுப்படுத்த முடியாததை கட்டுப்படுத்த முயல்வது என்பது நமது வளர்ச்சியை நாமே கட்டுப்படுத்துவது போன்றது. இந்த உலகத்தில் கற்றுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்க அந்த அளவுக்கு ஒரு தலைமை பண்பை நிச்சயமாக அடைவார்கள். கற்றுக்கிறதுல சங்கடப்பட்டாங்க அப்படின்னா அவங்க இன்னொருவருக்கு அடிமையாக தான் இருக்கணுமே ஒழிய இன்னொருவருக்கு தலைவனாக மாறவே முடியாது. இந்த உலகத்தில் அவங்கவங்க வேலையை அவங்க கரெக்டாக பார்த்துட்டாங்கனாலே பிரச்சனைகளுக்கு இடங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்கவங்க வேலையை விட்டு போட்டு அடுத்தவங்க வேலையில் தான் கவனம் செலுத்தணுமே ஒழிய அவங்கவங்க வேலையில் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப குறைவே.